வணக்கம். நம்ம இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா, இயற்கை விவசாயத்தில் எவ்வாறு பூச்சியை கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதிக விதமான பூச்சிகள் பாதிப்பு ஏற்படுத்துது பயிர் வகையில். அவற்றில் ஒரு அனுபவம் உள்ள இயற்கை விவசாயி அவருடைய அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அவர் அமெரிக்கா போயிட்டு அங்கே ஐடி தொழிலில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வேலையை விட்டுட்டு இங்கே இயற்கை விவசாயம் செஞ்சுட்ருக்காரு. அவருடைய அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கார். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. இப்போ விவசாயியில் பயிர் செய்கிறாங்க, எல்லா பயிருமே நல்லா வருது. பட் ஆனால் எல்லா பயிருக்குமே பூச்சி உடனே அட்டாக் ஆகும் இல்லையா? பச்சையாக இருந்தால் அட்டாக் ஆகும். அதனால் என்ன பண்ணாங்க, உடனே மருந்து கடைக்கு போயிட்டு மருந்து வாங்கி அடிக்கிறாங்க. இதுக்கு பதியீடாக செலவு குறைப்பதற்கும் அதேமாதிரி சூழ்நிலையும் பாதுகாக்கணும் என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ வழக்கமாக பூச்சியை பற்றின அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பயம் வராது. முதல்ல பயத்தை ஒழிச்சு பயம். ஆமாம், அந்த பயம் வரக்கூடாது. பயத்தை ஒழிச்சிடலாம். பயத்தை ஒழிச்சா ஆட்டோமேட்டிக்காக பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும். முன்னெல்லாம் என்னென்னா இன்செக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இன்னைக்கு அது கிடையாது, அந்த வார்த்தையே கிடையாது. மேனேஜ்மெண்ட் தான், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் இன்னைக்கு மேனேஜ் பண்ணலாம். ஆமாம், பெஸ்ட் கண்ட்ரோலுங்கிற வார்த்தையே மாதிரி பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ இதை மேனேஜ் பண்ணலாம். எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம்னா, இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடித்து இருக்கு அப்படின்னா தான் அது மேலே நான் ஈடுபாடு. இப்போ எனக்கு அது பிடிக்கலைங்கிற பட்சத்தில் விலகி தான் இருப்பேன். அப்போ இந்த பூச்சிகளுக்கு என்ன பிடிக்குதுன்னா, இலைகள் மேலிருந்து வரக்கூடிய அந்த மனமும் இந்த பச்சைத்தனுடைய மனமும் அதனுடைய சுவையும் பிடிச்சிருக்கு. அதனால தான் போய் அது பாதிப்பு உண்டாக்குது விவசாயிகளுக்கு. அதுக்கு அது உணவு, பட் விவசாயிகளுக்கு பாதிப்பு. அப்ப என்ன பண்ணலாம்னா, அதை பிடிக்காம பண்ணிட்டோம்னா போதும். அப்ப இந்த சுவை, குணம், மனம் இந்த மூணையும் மாத்திட்டோம்னா போதும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இயற்கையில. இப்ப என்னன்னா, கசப்பு சுவை நீங்க ஒரு பொதுவெளியிலே கேளுங்களேன், என்ன சுவை பிடிக்கும்னா, பிடிக்காத சுவை கசப்பும்பாங்க, பிடிச்சது இனிப்பு. பூச்சிகளும் விதிவிலக்கு இல்லை, அவங்களுக்கு இனிப்பு தான் பிடிக்கும். அப்ப இதனுடைய சுவையை மாத்தினா போதுமானது. சுவை இனிப்பாக்கிறத மாத்தணும், கசப்பா மாத்தணும். ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான், ஒண்ணும் கிடையாது. இயற்கை நமக்கு கொடுத்த கொடை பாத்தீங்கன்னா வேம்பு. நம்மளோட ஐயா யூஎஸ் எல்லா இடத்துலயுமே வேம்பை தான் பயன்படுத்தியிருக்காங்க ஆதி காலத்துல இருந்து. ஆமா, சோ மனுஷனுக்கு நோயினால வேம்பு தான், மரங்களுக்கு வேம்பு தான். அப்போ இந்த வேம்பு கசப்பை கொடுக்கக்கூடியது. அடுத்தது உப்பு சுவை, அளவுக்கு மிஞ்சினா அதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆமா, அப்ப இந்த உப்பு, சோ கசப்பு, உப்பு, அடுத்தது காரம்னு சொல்லக்கூடிய சுவை. இந்த மூணு சுவைகளை இலைகள் மேல நம்ம கொண்டாந்துட்டோம்னாலே பூச்சிகளை கட்டுப்படுத்திடலாம். இது எதுக்குன்னா, இந்த சக்கிங் பெஸ்ட், அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள். ஆமா, அப்புறம் இலைகளை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளுக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா, கோமியத்துல ஆல்ரெடி உப்பு சுவை இருக்கு கோமியத்துல. இன்னொன்னு அது வளர்ச்சி ஊக்கி, கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக், ஆன்டிபயோட்டிக், பலவிதமான ஒரு மருத்துவத்தன்மையை கொண்டது. ஆமா, ஸோ ஆன்டிசெப்டிக் அது, ஆன்டிபயோட்டிக் அது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அது, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், இத்தனை குணமும் கோமியத்திலேயே இருக்கு. இதனால தான் நம்ம முன்னோர்கள் அவ்வளோ எல்லா சடங்குலையும் வச்சிருந்திருக்கோம். அதே ஈக்குவல் காம்பனன்ட்ஸ் தான், ப்ராப்பர்ட்டிஸ் தான் எதுக்கு இருக்குன்னா வேம்புக்கு. ஆமா, இதுவுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக், ஆன்டிபயோட்டிக், அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ வேம்பு, கோமியம் நம்ம உணவுல நம்ம யூஸ் பண்ணுவோம். இஞ்சி, பூண்டு எதுக்காக அப்படின்னாக்கா இதே குணத்துக்காக. அப்போ அதையும் பயன்படுத்துவோம், காரத்தை கொடுக்கறதுக்காக. இதை வச்சு ஒன்று சொல்ல போறோம் நம்ம, அது பேர் அக்னியஸ்திரம். ஆமா, அக்னியஸ்திரம்னு சொல்லி. இப்போ அந்த பேரே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். அப்போ இதுக்கு தேவையான பொருட்களுக்கும் காரணமாக தான் அந்த பேரே வச்சிருக்காங்க. ஆமா, அப்போ 20 லிட்டர் கோமியம். மண்பானை வேணும். மண்பானை மெயினா? ஆமா, கண்டிப்பா மண்பானையில தான் செய்யணும். ஏன் அப்படின்னா, கோமியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசிடிக், எந்த உலோகத்துக்கூடையும் வினை புரியும். அப்போ மட்பாண்டம் போது வினை புரியாது. அதனால அதை பயன்படுத்தணும். நம்ம வேற பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 30 லிட்டர் கொள்ளால உள்ள ஒரு மண்பானையில 20 லிட்டர் கோமியம் எடுத்துக்கிறோம். 2 கிலோ வேப்ப இலை. ஆமா, கொப்புன்னு சொல்லுவோம். அந்த கொப்புகளை சிறு சிறு துண்டுகளா நறுக்கி இதுல போட்டுடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 தலா ஒவ்வொரு கிலோ. இதை உரல்ல இடிச்சு, இஞ்சி, பூண்டு, மிளகாய், பச்சை மிளகாய் ஒவ்வொரு கிலோ எடுத்து நசுக்கியோ அரைத்தோ விழுதா இதுல சேர்த்துக்கலாம். புகையிலை கிடைக்குது. ஒருவேளை புகையிலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னாக்கா ஊமத்தைன்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூல்ல சீப்பு காயின்னு சொல்லுவோம். அந்த செடியோட சமூலம், வேர் முதல் எல்லாமே எடுத்து துண்டுகளா நறுக்கி இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் கிடைக்கலன்னா அது எடுத்துக்கலாம். அல்லது ரெண்டுமே கிடைக்கிறதுனாலும் போடலாம், பயன்படுத்திக்கலாம். வீரியம் அதிகமாகும். நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு அரை மணில இருந்து 3/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடும்போது டீ டிகாஷன் மாதிரி தான், எல்லா எசன்ஸும் இதுக்குள்ள இறங்கிடும்.
இதை வடிகட்டி நம்ம பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கலாம். ஆனால் விவசாயிகள் பண்ணக்கூடிய தப்பே என்னன்னா பூச்சி வந்தாடி தான் அதை போய் இதை பண்ணுவாங்க. பயன்படுத்துவோம், அதுதான் பிரச்சனை. தயாரிப்பே அப்போ தான் ஆரம்பிப்பாங்க. ஆமா, ஆமா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெள்ளாமை நீங்கள் பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் செஞ்சு கையில் வச்சுக்கணும். முன்னாலே ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கணும் வருதோ இந்த இயற்கை விவசாயத்தில் அது மிக முக்கியமான முக்கியமான முன்னாலேயே கொடுத்துடணும். அதை கண்டிப்பா பூச்சி வந்து உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமே கொடுத்தா எந்த பயனும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அப்போ இந்த கஷாயம், இந்த அக்னி அஸ்திரம் காய்ச்சி எடுத்த இதை வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா கெடவும் கெடாது, வீரியமும் குறையாது. அப்படியே இருக்கும். ஆமா. ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்கலாம்? 500 நீங்கள் சொன்ன அளவு வந்து எவ்வளோ ஏரியாவுக்கு பயன்படுத்தக்கூடியது? ஆக்சுவலி இது வந்து சுண்டும். இந்த 20 லிட்டர் எடுத்தது 10 லிட்டரா சுண்டற வரைக்கும் காய்ச்சுவோம். ஒரு டேங்க்குக்கு 500 மில்லி. ஒரு டேங்க் 500 மில்லி போடலாம். மில்லி 10 லிட்டர் இருக்குமா? 12 லிட்டர் டேங்க். 12 லிட்டர் டேங்க் 500 மில்லி போடலாம். போதுமானது. இப்போ ஒரு ஏக்கருக்கு 7 ல இருந்து 10 டேங்க் பிடிக்கும். சில சமயம் பயிருக்கு பெரிய வளர்ச்சி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா 12-13 டேங்க் பிடிக்கும். அப்போ இந்த அளவு போதுமானது. 500 மில்லிங்கிறது பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே போனால் இதாயிடும் இல்லையா? ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணால் எத்தனை நாளைக்கு தாங்கும்? 15 நாட்களுக்கு இதனுடைய வீரியம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எவரி 10 days to 15 days ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஏதாவது ஸ்ப்ரே வந்து நீங்கள் அந்த தாக்குதல் இருக்க பட்சத்தில் கொடுக்கலாம். முன்னாலே ஒட்டு கொடுத்துடலாம். எந்த ஸ்டேஜில் கொடுக்கலாங்க? பயிர் முளைச்சி வெளியே வந்து எவ்வளோ நாளில் கொடுக்கலாம்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இருவித்திலை தாவரங்களை எது எடுத்தாலுமே 2வது வேலை வந்ததுமே சாறு வஞ்சும் பூச்சிகளோட தொல்லை வந்துடும். அப்போ டோசேஜ் கம்மி பண்ணிக்கலாம். யங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, அதோட ஆரம்ப கால வளர்ச்சி நிலையில் ஒரு 250 ல இருந்து 300 மில்லி போதுமானது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஒரே டைம்ல கொடுக்காத. ஆமா. கொஞ்சம் அந்த பயிர் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும் இல்லையா? ஆமா. 750 ml வரைக்கும் கொடுக்கலாம் நீங்க. அதுக்கு மேல தேவைப்படாது. ஓகே. வேற எதுங்க? பூச்சிகளை கட்டுப்படுத்த இதுதான் வந்து மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் மாதிரி. அக்னியஸ்திரம் இதுதான். இதை தவிர்த்து நம்ம பத்திலை கஷாயம்லாம் இருக்கு, நிறைய இருக்கு நமக்கு. பட் இது போதுமானது. ஆமா. இது எளியது. இது எல்லாமே எளிதாக தயாரிக்கக்கூடியது. அந்த கசப்பூண்டுலாம் அது இது பண்ணுறாங்களா? அது கரைச்சி அடிக்கிறாங்களா? அது வேம்பு தான். நம்ம பெரும்பாலும் சொல்லக்கூடியது வேம்பு தான். பாத்தினியம் வந்து பயன்படுத்தலாம். பட் என்னன்னா நிறைய பேருக்கு அலர்ஜி. அலர்ஜி அது வந்து சரியா கையாளணும், இல்லைன்னா ஆஸ்துமால கொண்டு போய் விட்டுரும். அதனால அதை நம்ம தொடவே வேண்டாங்கிறோம். அது வேண்டாம், ரெக்கமெண்டேஷனே வேண்டாங்கிறோம். நிறைய பேர் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்துடுது. வேம்புங்கிறது வேண்டாங்கிறது நம்ம சொல்லிடலாம்ல. ஆமா, அதை பாத்தினத்தை பயன்படுத்த வேண்டாம். வேம்பே போதுமானது. இல்லைங்க. அதனால் விவசாயம் இன்றைய காலகட்டத்தில் வந்து பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தலாம். பயிர் ஆரம்பிச்சதுக்கு அந்த போடுறதுக்கு முன்னாலே அந்த பயிருக்கு என்னென்ன பூச்சி அட்டாக் வரும் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தெரிஞ்சுட்டு அந்த பயிரே செய்யணும். கண்டிப்பா. ஒரு 10 வகையான பூச்சி வெரைட்டிகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து நான் அக்னி அஸ்திரம் சொல்றேன் அப்படின்னாக்கா, சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்தும், காய்ப்புழுவை கட்டுப்படுத்தும், தண்டு புழுவை கட்டுப்படுத்தும், படைப்புழுவை கட்டுப்படுத்தும். அதே போல வேம்புக்கு இருக்க இன்னொரு குணம் என்னன்னா இம்பார்ட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதான் மலட்டுத்தன்மையை உருவாக்கும். அப்ப ஏற்கனவே இருக்க பூச்சிகளாகட்டும், அதனுடைய முட்டைகளாகட்டும், கூமுட்டைகளா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பறிக்காது. பெண் முட்டையா இருந்தா முட்டையை மலட்டுத்தன்மையை உண்டாக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த 13ல இருந்து இந்த 1 வந்து நம்ம வேம்பை மட்டும் பிரதானமா சொல்றதுக்கு அதுதான் காரணம். அது உடனே கேட்குங்களா, ஒரு லேட்டாக கேட்குங்களா? அதுதான் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முன்னாலேயே பண்ணிடணும். அப்படிங்கும்போது வரவே செய்யாது. அதுதான் அதுல மிக முக்கிய தாத்பரியமே. வந்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தினா அவ்வளோ கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது ஒரு. அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தும். 3 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை இருக்கும்போது கட்டுப்படுத்திக்க முடியும். இந்த அவரையெல்லாம் சின்ன சின்ன புழு குட்டி புழு அந்த பூக்குள்ளாரே இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் இது எல்லாமே கேட்கும். இந்த அக்னி எல்லாத்துக்குமே கேட்கும். அதெல்லாம் தான் சொல்லுவாங்க, கண்ணில் நம்ம பார்க்கக்கூடிய பூச்சிகளுக்கும் தீர்வு, நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்க பூச்சிகளுக்கும் தீர்வு அக்னி அஸ்திரம் அப்படிங்கிறது. விவசாயி இதை வந்து எளிதாக கிடைக்கக்கூடியது தான். கண்டிப்பாக இதை சேகரித்து பயன்படுத்திக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. உங்கள் அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றிங்க ஐயா.